ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ எவ்ரிபடி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட், ரைட்? ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 2-3 எபிசோட்ஸாக ரொம்ப என்னது எமோஷ்னலாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகலாமா இந்த எபிசோடை? ஓகே, சரி. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்துட்டே இருக்காங்க. ஐம் ரியலி வெரி கிளாட் அண்ட் ரியலி வெரி தேங்க்யூ. வெல்கம் த எவ்ரி நியூ சப்ஸ்கிரைபர் டு ஆர் ஃபேமிலி. ஓகே, இப்படியே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு நான் இன்றைக்கி தான் என்னது யூடியூப் ஸ்டூடியோக்கு போய் பார்த்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் நம்ம ஸ்டோரிஸ் கேட்குறவங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அரவுண்ட் ஒரு 38% இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா it will be really a boost for me. Okay. I request everybody, whoever are not subscribing and listening to the story, so please, if you don't mind, just click on the subscribe button. Okay. சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கிளிக் பண்ணால் தானே உங்களுக்கு இன்றைக்கி நான் எபிசோட் போட்டேன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் எபிசோட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ ப்ளீஸ் கோ சப்ஸ்கிரைப். ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஐ வுட் லைக் டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னியாக எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி எபிசோடை. ஓகே தென் லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வி ஹவ் சீன் தட் மீரா அவங்க லவ்வை கன்ஃபஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் விளங்கி இருக்க தான் சொல்லுவாங்க பிகாஸ் ஆஃப் ஹர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க டைரெக்டாக அவங்க பார்த்தது மூலமாக இது உனக்கு நீ என் லைஃப்பில் இருந்தால் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆகுமோ அப்படின்னு எனக்கு பயம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீ என்கிட்ட விலகி இருக்கிறது தான் எனக்கு உனக்கு நல்லது. நீ எங்கே இருக்கேன்னது எனக்கு தேவையில்லை. நீ வாட் யூ சே சேஃபாக இருக்கிறன்னு தான் எனக்கு முக்கியம். ஸோ ப்ளீஸ் என்கிட்ட இருந்து விளங்கிரு அப்படின்ன மாதிரி தான் ரொம்ப வெரி வெரி எமோஷ்னல் பிட்வீன் போத் த மெயின் லீட்ஸ், ரைட்? மீரா அண்ட் திவ்யா. ஸோ அதுக்கப்புறம் சரி நான் போகிறேன் அப்படின்ன மாதிரி அவங்க கோவமாக வெளியே வந்துடுவாங்க. திவ்யா வெளியே பார்த்தா நம்ம ராகி யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கோ, உள்ளே வராமல் பார்த்துக்கோன்னு மீரா சொல்லியிருக்காங்க மூலமாக அவங்க டோர்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெளியே வந்ததும் அவங்கள பார்ப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ திவ்யா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, அவங்க யாரையோ லவ் பண்ணாங்க, யாரோ அவங்கள லவ் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு அவங்க என்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே தவிர நீங்கள் எதுக்கு இதை சொல்லலை, இந்த விஷயம் எதுக்கு சொல்லலை எனக்கு அப்படின்னு ராகிவை கேட்பாங்க. திவ்யா கேட்டதும் ப்ளீஸ் நான் சொல்கிறது ஒரே ஒரு தடவை கேளு ப்ளீஸ் அப்படின்னா, ஆமாம் மேம், ஆமாம், நீங்கள் சொன்னதும் நான் தான் கேட்கணும், மீரா மேம் சொன்னதும் நான் தான் கேட்கணும், ஆத்யா ஏதாவது சொன்னாலும் நான் தான் கேட்கணும், வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா நான் தான் கேட்கணும், எல்லாரையும் நான் தான் கேட்பேன், நான் என்ன சொல்கிறேன்னது யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிவிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க திவ்யா. அப்போது ராகி ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நான் சொல்கிறது கேளு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் பாரு, மீராவை நம்மளால் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீ இஃப் யூ ரியலி லவ் ஹர், நீ நிஜமாலும் அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நீ பண்ண வேண்டியது ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. நீ உன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வெளியே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மீரா காரணம் இல்லை. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது உனக்கு நடந்தாலும் அதுக்கு காரணம் மீரா இல்லை அப்படின்னது நீ அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அந்த தைரியம் அவங்களுக்கு கொடுக்கணும். உன்னோட லவ்
உன்னை லவ் பண்ணும்போது அவங்கள தைரியமாக இருக்கணும். எஸ், என் திவ்யா என் பக்கத்தில் இருக்காங்க, எனக்கு எதுவும் ஆகாது, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு கான்ஃபிடென்ஸ் அவங்கக்குள்ளே வந்தால் மீரா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஐ ப்ராமிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மீரா ராகி சொன்னதும் திவ்யா, நடக்கிறது ஏதாவது சொல்லுங்கள் மேம், நீங்கள் கூடவா என் கூட விளையாடுறீங்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து பார்க்கிங் ஸ்லாட் போயிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்காக கிளம்பிடுவாங்க திவ்யா கோவமாக. சரின்னு ராகி ரூம்குள்ளே வருவாங்க. டிஜிட்டல் ரூம்குள்ளே போனால் அவங்க அங்கே பெஞ்ச் மேலே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க மீரா. ஸோ மீராவை கன்சோல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அழாதடி, இது காலேஜு, யாராவது பசங்க பார்த்தாலும் நல்லா இருக்காது, ஃபேக்கல்ட்டி பார்த்தாலும் என்ன ரீசனுன்னு கேட்பாங்க, என்ன தான் சொல்ல போகிறேன், ஸோ ப்ளீஸ் அழாத, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, இன்னும் கிளாஸஸ் இருக்குது, ஈவினிங் தான் நமக்கு, இன்னும் ஆஃப்டர்நூன் தானே இப்போது, ஸோ லஞ்சு கூட சாப்பிடல நீ அப்படின்வாங்க. எனக்கு எந்த லஞ்சும் வேணாம் அப்படின்வாங்க. சரி ஓகே சாப்பிடாத, பட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸஸ் சொல்லணும்ல அப்படின்வாங்க. அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு வெளியே வருவாங்க. அண்ட் ரிமைனிங் கிளாஸஸ் எல்லாமே சொல்லிவிட்டு வீட்டுக்காக அவங்களும் கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திவ்யா ஷி வில் ஸ்டார்ட் திங்கிங். மீரா சொன்ன எல்லா விஷயமும் திங்க் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக ராகி சொல்கிற அந்த வார்த்தை கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எது கேட்டாலும் அவங்களால ஏற்றுக்க முடியல தட் மீரா அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் தட் ஸ்டூபிட் ரீசன் அப்படின்ட்டு. ஸோ ஏதோ பண்ணணும். ஆமாம், ராகி மேம் சொன்ன மாதிரி என் லவ்வை ப்ரூவ் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு எதுவும் நடக்காது, இன்கேஸ் ஏதாவது நடந்தாலும் அது அவங்க மூலமாக நடக்காதுன்னது அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் மட்டும் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி பண்ணணுன்னது வீட்டுக்கு போன டைம்லேருந்து ஷி வில் ஸ்டார்ட் திங்கிங். எப்படி பிளான் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும். ஆஜியா வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு நம்ம திவ்யா ரூமுக்கு போவாங்க. திவ்யா ரூமுக்கு போனால் திவ்யா ஹாப்பியாக பெட்டு மேலே தூங்கி சாஞ்சிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு ஃபிங்கரு வாயில் வச்சுட்டு காற்றுல அவங்க மைண்டை வச்சு யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன தான் பண்ணும் அப்படின்ன மாதிரி. அந்த ஃபோர்ஸை போத்துட்டு அஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஏய் திவ்யா அப்படின்ட்டு கத்துவாங்க. என்னடி ஏண்டி கத்துற அப்படின்வாங்க திவ்யா. ஏண்டி கத்துறேண்ணா? ஆமாடி கத்துறேன், உனக்கு நான் பைத்தியம் மாதிரி தெரியல, உனக்காக நான் காலேஜில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வார்த்தை நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும்னு தெரியாதா? சரி சொல்கிறதுக்கு உனக்கு டைம் இல்லை, ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல. நான் பார்ட்டிங் ஸ்லாட்டில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ராகி மேம் வந்து தான் சொன்னாங்க தட் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு. அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிடி உனக்காக அப்படின்வாங்க. 30 மினிட்ஸ் தானே வெயிட் பண்ணேன், ஏதோ லைஃப் டைம் வெயிட் பண்ண மாதிரி சொல்கிற அப்படின்னதும், என்னது உனக்காக லைஃப் டைம் வெயிட் பண்ணணுமாண்ணா அப்படின்னு. அதுக்கு என்ன வேறே ஆள் இருக்காங்க, நான் எல்லாம் அப்படி வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஆத்யா சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா, என்னடி அப்படி சொல்லிட்டேன், எனக்காக லைஃப் டைம் வெயிட் பண்ண மாட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்க. போதும் இந்த ட்ராமா எல்லாம், சொல்லு என்னையோ என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஆத்யா திவ்யாவை. அதுதாண்டி நான் வெளியே வந்தப்போ ராகி மேம் கிட்ட பேசினேன். ராகி மேம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதுதான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன அவங்க கூட உனக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. ஆத்யா சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் ராகி மேம் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னது. நல்லா இருக்கும்ல அப்படின்வாங்க சண்டை. ஸோ அதுக்கப்புறம் சரி என்ன தான் யோசிச்சுட்டு இருக்க, ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்பிய, என்னது அப்படின்னு கேட்பாங்க ஆத்யா. ஆமாடி எனக்கு ஒரு பிளான் வந்துச்சு. அது ஆத்யா மேமோட
ராகி மேமோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைடி நமக்கு அப்படின்வாங்க. ஓஹோ அப்படியா, பட் அவங்க நம்பர் நம்மக்கிட்ட இல்லைல்ல, எப்படி அப்படின்ட்டு ஆத்யா கேட்பாங்க. கேட்டதும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஈஷா மைண்டுக்கு வருவாங்க. ஆமாம், ஈஷா மேமோட நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு கால் பண்ணால் நமக்கு ஆத்யா மேம் நம்பர் கிடச்சிரும்ல அப்படின்வாங்க. ஆமாம் கரெக்ட் அப்படின்ட்டு இமீடியட்டாக ஈஷாவுக்கு கால் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு சாரி மேம், சாரி டு டிஸ்டர்ப் யூ, பட்டு எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அது கொஞ்சம் அஜய் மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், எங்ககிட்ட நம்பர் இல்லை, ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் அஜய் மேமோட நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு ஆத்யா கால். ராகி இல்லை, சாரி சமா, இந்த நேம் கன்ஃபியூஷன் எப்போ தான் போகுமோ தெரியலையே, சாரி. ஓகே, ராகி மேமோட நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் மேம் அப்படின்ட்டு ஆத்யா கால் பண்ணுவாங்க. சொன்னதும் ஈஷா ஓகே ஒரு 5 மினிட்ஸ் கொடு, நான் உனக்கு மெசேஜ் போடுறேன் அப்படின்வாங்க. இல்லை மேம் நாங்கள் லைனில் இருக்கோம், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்வாங்க. ஓகே சரி அப்போது அப்படின்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டைரக்ட் காண்டாக்ட் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேருந்து அவங்க நம்பர் கொடுப்பாங்க, இங்கே நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணதும் தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஆத்யாவுக்கு கால் பண்ணும். ராகிக்கு கால் பண்ணுவாங்க ஆத்யா. கால் பண்ணதும் அவங்க ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருப்பாங்க. ஸோ யார் கால் பண்ண, பிகாஸ் அவங்கக்கிட்ட கூட இவங்க நம்பர் இல்லைல்ல, ஒரு நம்பர் வந்திருக்கும். ஸோ ஹலோ அப்படின்னு ரொம்ப போல்டாக பேசுவாங்க. பேசினதும் யார் அப்படின்னதும் ஐயோ கொஞ்சம் சாஃப்டாக பேசலாமே அப்படின்வாங்க ஆத்யா. சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரோ சொல்லுங்கள், நான் சாஃப்டாக பேசணுமா இல்லை ஹார்ஷாக பேசணுமான்னது நான் டிசைட் பண்ணிப்பேன், யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க மறுபடியும் ராகி. சொன்னதும் ஆத்யா ஐயோ நான் ஆத்யா பேசுகிறேன் அப்படின்வாங்க. சொன்னதும் அது முன்னாடியே சொல்லலாம் இல்லை அப்படின்னதும் என்ன முன்னாடியே சொல்கிறது, கொஞ்சம் சாஃப்டாக பேசினா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பண்ணதும் திவ்யா இருடே இந்த ஃபோன் எனக்கு கூடு அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அந்த ஃபோனை எடுத்துகிட்டு திவ்யா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க ராகி கிட்ட. மேம் நான் திவ்யா பேசுகிறேன் அப்படின்னதும் சொல்லு திவ்யா என்ன அப்படின்னதும் மேம் நீங்கள் சொன்னது கரெக்ட், ஏதோ பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ராகி மேம் மீரா மேமை நம்ம கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும் மேம், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, பட் உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ராகி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், மீரா ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அதெல்லாமே பண்ணுறேன் மீராக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே மேம் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னதும் சரி பிளான் என்ன அப்படின்னு கேட்பாங்க ராகி. அப்போ திவ்யா பிளான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதும் ராகி என்னது இது இப்போ நான் பண்ணணுமா, அவ்வளோதான், இது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு தெரிஞ்சது என்னை கொன்னே பிடுவான் மீரா அப்படின்வாங்க. மேம் உங்களுக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மேம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீ எதுவும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண மாட்டேல்ல அப்படின்வாங்க ராகி திவ்யாவை. சொன்னதும் தேங்க்யூ மேம் அப்படின்வாங்க. ஐய அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. சரி நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. சரின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே மார்னிங் அது சண்டே வேறு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 8:30 9 அந்த டைமில் ஜென்ரலாக அவங்க அம்மா அண்ட் பாட்டி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் கோயிலுக்கு போவாங்க. பிகாஸ் அவங்க அப்பா வீட்டில் தான் இருப்பாங்க, இவங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ லஞ்சுக்கு எந்த கிச்சனில் அவ்வளோ சீக்கிரமாக வேலை பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு அந்த எமர்ஜென்சி எதுவும் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க வீக்கெண்ட்ஸில் கோயிலுக்கு போவாங்க. ஸோ அப்படியே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு 8க்குள்ளே அவங்க பாட்டி அண்ட் அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க. இம்மீடியட்டாக இவங்களும் கிளம்பிடுவாங்க வீட்டில் இருந்து வெளியில். நம்ம 2 நாட்டி கிட்ஸ் திவ்யா அண்ட் ஆத்யா போயிட்டு இம்மீடியட்டாக ஒரு 1 hour இவங்க 8:30 கிளம்புவாங்க. 9:30க்கு மேலே நம்ம
ராகிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு, மேம் வி ஆர் ரெடி, நீங்கள் வந்துடுங்க மீரா மேமை கூட்டிகிட்டு அப்படின்வாங்க. சரி பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கல்ல எல்லாமே, அதுக்கப்புறம் எனக்கு தான் விழும் பேண்டு அப்படின்வாங்க ராகி. அப்போது பக்கத்தில் ஆச்சியா நல்லது தானே அப்படின்வாங்க. சொன்னதும் என்னுவாங்க ராகி. சொன்னதும் திவ்யா நீ சும்மா ரெடி, எதுவும் நடக்காது மேம், எவ்ரி திங் இஸ் ஃபைன், காம் நார்மலாக போயிடும் எல்லாமே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது மேம் அப்படின்னதும் சரி நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், பட் நீ கொஞ்சம் ஆச்சியா கிட்டே இருந்து தூரமாயிரு அப்படின்வாங்க. சொன்னது என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை பாய் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. சரின்னு இம்மீடியட்டாக இந்த மாதியா ராகி வந்து மீரா வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, ஆண்டி மீரா எங்கே அப்படின்னு கேட்பாங்க. மீரா அவங்க ரூமில் தான் இருப்பாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி ஆண்டி அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக மீராவோட ரூம்குள்ளே போவாங்க. ராகி போனதும் என்னடி நீ இவ்வளோ காலையில் வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு மீரா கேட்பாங்க. ஒன்றும் இல்லடி, வெரி அர்ஜென்ட், வா வெளியே போகலாம் அப்படின்வாங்க. என்னது வெளியே போகலாமா? ஹலோ என்ன இது சடனா, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. மீரா இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நீ வா போகலாம் அப்படின்வாங்க. என்னன்னு சொல்லாமல் வா வான்றா, எங்கே போகணும் அப்படின்னாலும் சொன்னால் கேட்க மாட்டியா, வா போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ராகி. சரின்னு ஹால்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருடி, அம்மாவுக்கு அது சொல்லிட்டு போகலாம் அப்படின்னதும் அதுக்காக அம்மா கிட்டே போக வேண்டிய தேவையில்லை, நான் சொல்கிறேன் வெயிட் அப்படின்ட்டு ஹாலில் இருந்தேன். ஆண்டி நான் மீராவை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஓகே பாய் அப்படின்ட்டு கத்துவாங்க. சொன்னதும் சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. கிச்சனில் இருந்தேன். சொல்லியாச்சுல்ல, இப்போ போகலாமா வா அப்படி, அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸாவது சேஞ்ச் பண்ணு விடுடி அப்படின்னு. ஒன்றும் தேவையில்ல, நல்லா தான் இருக்கேன், நீ வா அப்படின்ட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க மீராவை. ஸோ ஸ்ட்ரைட் கார் எழுந்ததுக்கப்புறம் எங்கிட்டே போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீ இப்போ சும்மா இருக்கிறியா இல்லையா, நீ எது பேசினாலும் உன் வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுருவேன், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப், நான் ட்ரைவ் பண்ணுறேன்ல அப்படின்வாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்ததும் மீராவுக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். என்னடி என்னாச்சு, இஷாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. சும்மா காமாயிரு ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்வாங்க. சரின்னு கொஞ்சம் காமாக இருப்பாங்க. இவங்க காரை பார்க்கிங் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுவாங்க. இப்போ சொல்லு என்னாச்சு யாருக்கு அப்படின்னதும், அது வந்து நீ டென்ஷன் ஆகாத ஓகே அப்படின்வாங்க. சொல்லுடி, ஆல்ரெடி டென்ஷனாக இருக்குது எனக்கு அப்படின்வாங்க மீரா. அது இல்லை, நேற்றுக்கு நம்ம திவ்யா ரொம்ப கோவமாக காலேஜ்லேருந்து வந்துட்டாங்களா, ஸோ ஈவினிங் அதே கோவத்தில் வெளியே போனாங்களாம். ஸோ என்ன தான் யோசிச்சுட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காங்களோ தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம், ஆல்மோஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுடி அப்படின்னு கூலாக சொல்லுவாங்க ராகி மீரா கிட்ட. சொன்னதும் இவங்க ஆல்மோஸ்ட் இவங்க ஹார்ட் ஃபெயில் ஆன மாதிரி ஆயிரும். என்ன சொல்கிற நீ அப்படின்வாங்க. சொன்னதும் ஆமாடி, அது இப்போவா இவ்வளோ கூலாவா சொல்கிற அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் ஹலோ, எனக்கும் இப்போ தான் மார்னிங் 8:30 தான் ஆஜா கால் பண்ணி சொன்னாங்க, இமீடியட்டாக நான் உங்ககிட்ட கிளம்பி வந்துட்டேன் அப்படின்வாங்க. சரி இப்போ எப்படி இருக்குது திவ்யாவுக்கு அப்படின்வாங்க. எனக்கு என்னடி தெரியும், நான் உன் கூட தானே வர்றேன் அப்படின்வாங்க. ரொம்ப யூனோ ஒரு சைல்டிஷ் ஃபேஸை வச்சுட்டு. சொன்னதும் சரி அப்படின்ட்டு இமீடியட்டாக காரை இறங்கிட்டு இமீடியட்டாக ரிசப்ஷன் கிட்ட போவாங்க. ஹெல்ப் டெஸ்க் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு இமீடியட்டாக திவ்யா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க மீரா டென்ஷனாக. கேட்டதும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு. யூ மீன் அந்த பைக் ஆக்சிடெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் எஸ் அப்படின்ட்டு ராகி பின்னாடியிலேருந்து அவங்களும் சொன்னுவாங்க. அவங்களா, அவங்க ரூம் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் சொல்லுவாங்க.
தேங்க்யூ அப்படின்ட்டு மீரா ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. இவங்க வந்தது பார்த்து நம்ம ஆத்யா ஹே மேடம் வர்றாங்க ஆக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்வாங்க. சொன்னதும் சரின்னு இவங்களும் பேண்டேஜு சிலைன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து வந்ததும் அவங்க கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு பேஷண்ட் மாதிரி பெட் மேலே படுத்திருப்பாங்க திவ்யா. அவங்க பக்கத்துலேயே நம்ம ஆத்யா ஏதோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுட்டு உள்ளக்குள்ளே சிரிச்சிட்டே இருப்பாங்க. பட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி, ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுற மாதிரி மூஞ்ச வச்சுருப்பாங்க. வந்ததும் மீரா என்னாச்சு, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் மேம் ப்ளீஸ் கூல், எவ்ரி திங் இஸ் ஃபைன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. திவ்யா ஆத்யா சொன்னதும் இல்லை என்ன நார்மல்னு சொல்கிற, இவ்வளோ அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்வாங்க. டாக்டர் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அது இருக்கும் இல்லையா, உள்ள ஒரு டென்ஷனு, ஒரு கன்சர்னு இதெல்லாம். அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேம் இப்போ தான் டாக்டர் வந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்க, ஒரு 1.5 hour 2 hours கண்ணை திறந்துவாங்க. யூ கேன் டேக் ஹர் ஹோம் ஒன்ஸ் ஷீ ஓப்பன் ஹர் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே அப்படின்னு திவ்யாவோட கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே ஷீ வில் ஸ்டார்ட் க்ரையிங். மீரா அழுதுகிட்டே இருக்கும்பொழுது மேம் உங்களுக்கு திவ்யா ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. இந்த லெட்டர் உங்களுக்கு தான், திவ்யா தான் எழுதுனாங்க. இது நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ராஹி மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கம்பெனியாக வர்றீங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க. கேட்டதும் யா ஷூர் மீரா பார்த்துக்கோ திவ்யாவை, நான் அவங்களுக்கு கம்பெனியாக போயிட்டு வரேன் ஆச்சா கூட அப்படின்ட்டு சொன்னதும் அப்படின்வாங்க. இங்கே மீரா லாஜிக்கு மிஸ் பண்ணுறாங்க. அது என்ன லாஜிக்னா, ஆமாம் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க அன்கான்ஷியஸில் இருப்பாங்க. இப்போ லெட்டர் எப்படி எழுதுனாங்க என்னது அவங்களுக்கு புரியல. பிகாஸ் அவங்க மைண்ட் ஆஃபில் இருக்குது. ஜென்ரலாக அவங்க இன்டெலிஜென்ட் தான், பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க மைண்ட் ஆஃபில் இருக்குது. நான் இது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஃபியூ மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்க தான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு படுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்போ லெட்டர் யார் எழுதுனாங்க, எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. அதுக்கு தான் நானே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே, வாட் நெக்ஸ்ட், அந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன தான் ஃபன்னு நடக்க போகுதுன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.